2 மகா பெரிய மனிதர்களின் வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். முதலாவது தாவீது ராஜாவின் வார்த்தைகள். அவர் பாருங்கள், பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் அவர் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார். அதை வாசிப்போம். சங்கீதம் 51, 2, 3 மற்றும் 4 வசனங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்திங்கன்னா யோசேப்பின் வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை யோசேப்பு பாவம் செய்யாமல் இருக்கும்படி ரைட் தைரியமாக தன் எஜமாட்டியிடம் பேசுகிறார். ரைட், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. இந்த 2 மனிதர்கள் மாபெரும் மனிதர்கள், இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாவற்றிலும் ரைட். இந்த இருக்கிறதே பெரிய ஆள்கள் யார் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா இந்த 2 பேரும் கட்டாயம் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் பேசின வார்த்தைகள். 2 பேருமே எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். தங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் காரியத்தை செய்தவர்கள், சாதித்தவர்கள். ரைட், அப்படிப்பட்ட ஆட்கள் பேசின வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து பார்த்தோம்னா ஒன்று நமக்கு விளங்குது. 2 பேருமே நான் கர்த்தருக்கு முன்பாக வாழுகிறேன், என் வாழ்க்கையை குறித்த கணக்கை நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு வெளிச்சத்தோடு அறிவோடு வாழ்கிறார்கள். ரைட், இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்த கணக்கை நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு கனிதரும் வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.